அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குறளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பார்க்கலாங்க. அதாவது பொருட்பாலின் 40வது அதிகாரம் கல்வி பார்த்தாயிற்று. இப்பொழுது 41வது அதிகாரம் கல்லாமை பார்க்க போகிறோம். எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது. கற்றலின் உயர்வை சொன்னவர் கற்றலை செய்யாமையின் இழிவு பற்றி கூறப்போகிறார். ஆதலால் கல்விக்கு பின் கல்லாமை வைக்கப்பட்டது. படித்தால் பெருமை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். படிப்பு பெருமைக்கு கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய இருளை விளக்குவதற்கான ஒளிதான் படிப்பு. அறிவுக்கு உவமை ஒளி. ஒளி உண்டானால் அனைவரும் அறிவர். நாம் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 401. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொளல். அறிவு வளர்ச்சிக்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றோர் அவையில் பேசுவது என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவதற்கு சமம் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். சில நேரத்தில் திருவள்ளுவர் அவர்கள் கேலி, கிண்டல், நையாண்டி, நக்கல் எல்லாம் செய்வார். உயிர் போகின்ற அளவுக்கு செய்வார். இந்த குறளில் அதை தான் செய்ய போகிறார். முந்தைய குறளில் படிக்காதவன் கற்றோர் அவையில் பேசக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த குறளில் பேசினால் என்ன என்று ஒருவர் கேள்வியை எழுப்பியிருப்பார் போலும். அதற்கு பதிலளிக்கிறார், நல்லதுதான் பேசு, ஆனால் படிக்காதவன் பேச்சு முளை இரண்டும் இல்லாத பெண் காமத்தை விரும்புவதற்கு சமம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது முளை இல்லாத பெண் காமத்தில் திருப்தி அடைய மாட்டார், அவளும் திருப்தி அடைய மாட்டார், அவளை அனுபவிக்க கூடியவரும் திருப்தி அடைய மாட்டார். அதுபோல்தான் படிக்காதவன் பேச்சு என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 402. கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. படிக்காதவன் அவையில் பேசுவது என்பது முளை இரண்டும் இல்லாத பெண் காமத்தை விரும்புவதற்கு சமம் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் கல்லாதவரும் மிக நல்லவர் என்று குறிப்பிடுகிறார். எதுவரை என்று கேள்வியை எழுப்பினால் கற்றோர் அவையில் பேசாதிருக்கும் வரை என்று குறிப்பிடுகிறார். ஒரு கதவின் வாயில் கதவை நாம் திறந்து வைக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் தெரியும். ஆனால் அதை மூடி வைத்தால் ஒன்றும் தெரியாது. அதுபோல்தான் கல்லாதவர்கள் வாய் திறக்காத வரை கற்றோர்கள் அவனை அறிவாளி என்று எண்ணுவார்கள். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 403. கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். படித்தவர்களின் அவையில் பேசாதிருத்தல் கல்லாதவர்களும் மிக நல்லவர் என்பது இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அறிவு என்பது நாம் கொண்டு வந்த ஒன்றுதான் என்று முந்தைய குறளில் பார்த்திருந்தோம். அந்த அறிவு சில நேரங்களில் படிக்காமலேயே வெளிப்பட்டு விடும் என்று குறிப்பிடுகிறார். அதை கற்றோர்கள் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்களாம். ஏனென்று பார்த்தால் ஆய்ந்து ஓய்ந்து கற்காமல் குருட்டுத்தனமாக ஏதோ ஒரு சிந்தனையில் வந்தது என்று கற்றோர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். நத்தை ஒன்று இருக்கிறது. அது ஊர்ந்து ஊர்ந்து ஆ என்ற எழுத்தை போடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை படித்த நத்தை என்று கூறுவோமா? அதுபோல்தான் படிக்காதவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 404. கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். படித்தவர் முன் படிக்காதவர்கள் பேசினால் அவர்களின் பெருமை குறையும் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. படிக்காத ஒருவன் தன்னைத்தானே பெரிய அறிவாளி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் கற்றோர்கள் முன் பேசினால் அவனுடைய தகைமை தெரிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். கல்லாதவன் கற்றோர்கள் முன் பேசினால் அவனுடைய சொல் சோர்வுபடுமாம். ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 405. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னை ஒரு மேதை என்று எண்ணி போலி வேடம் போட்டு கற்றோர்கள் முன் உரையாடினால் தானாகவே அது கலைந்துவிடும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.